Welcome students, I hope you all doing well. Today we are going to learn about lesson 3 Theory of Employment and Income. Topic is equilibrium between ADF and ASF. Equilibrium between ADF and ASF. Under the Keynes theory of employment, a simple two-sector economy consisting of the household sector and the business sector is taken to understand the equilibrium between ADF and ASF. ADF மற்றும் ASF சமநிலையை பற்றி தான் கீன்ஸ் சொல்லியிருக்கார் இந்த கோட்பாட்டில். ADF ASF சமநிலை விளக்க குடும்பம் மற்றும் வியாபாரம் ஆகிய இரண்டு துறைகள் தான் இதில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று கீன்ஸ் கூறுகிறார். Continues. All the decisions concerning consumption expenditure are taken by the individual household, while the business firms take decisions concerning investment. It is also assumed that the consumption function is linear and planned investment is autonomous. இந்த கீன்ஸோட வேலைவாய்ப்பு கோட்பாட்டில் ஏடிஎஃப்பும் மற்றும் ஏஎஸ்எஃப்போட சமநிலையை விளக்கிறதுக்கு குடும்பம் மற்றும் வியாபார இரு துறையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுன்னு பார்த்தோம் முதல்ல. அடுத்தது இதில் என்னென்னா நுகர்வு செலவுக்கான முடிவுகளையும் குடும்ப செலவுக்கான முதலீட்டு தொடர்பான முடிவுகளையும் வியாபார நிறுவனங்களும் எடுத்துக்கின்றன. அடுத்து நுகர்வு சார்பு நேர்கோடு ஆகவும் முதலீட்டு சார்பு தன்னிச்சையாகவும் அதான் ஆட்டோனோமஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கீன்ஸ் கோட்பாடில் இருக்கிறது. There are two approaches to the determination of equilibrium level of income. Keynes theory of there are first one aggregate demand aggregate supply approach, second saving investment approach. கீன்ஸோட கோட்பாட்டில் வருமான சமநிலை நிர்ணயிக்க இரண்டு அணுகுமுறை உள்ளது. அதில் முதல் ஒன்று தொகுமுறை மற்றும் தொகு அடிப்பு அணுகுமுறையும், இரண்டாவது சேமிப்பு மற்றும் முதலீட்டு அணுகுமுறையும் இருக்கிறது. Equilibrium between ADF and ASF diagram. OX employment, OY proceed and cost. AS aggregate supply, AD aggregate demand. E point equilibrium. Diagram explanation. The figure of aggregate demand and aggregate supply reach equilibrium point E. வரைபட விளக்கம். aggregate demand aggregate supply ஒட்டுமொத்த தேவையும் ஒட்டுமொத்த அளிப்பும் E என்ற நிலையில் சமநிலையில் இருக்கும். The employment level is NO at the point. இந்த புள்ளியில் வேலைவாய்ப்பு NOவாக இருக்கும். Third, at the ON employment the aggregate supply is N1R1. ON அளவு வேலைவாய்ப்பிலையும் தொகு அளிப்பு N1R1 ஆக இருக்கும். They are able to produce M1 N1. இதில் M1 N1 உற்பத்தி செய்ய உற்பத்தியாளரால் முடியும். The expected level of profit is M1R1. எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை அடைய வேண்டிய உற்பத்தியின் அளவு M1R1 ஆக இருக்கும். Thus the concept of effective demand become significant in explaining the underemployment equilibrium. உற்பத்தியின் சமநிலையில் தீர்மானித்து தொகு அளிப்பு கருத்து அதிக முக்கியத்துவமாக இருக்கும். வேலையின் சமநிலையும் விளக்குவதிலும் விலை தேவை கருத்து முக்கியத்துவம் வைக்கிறது. Comparison of Keynism and Classism. தொன்மையியமும் மற்றும் கீனிசத்தில் ஒரு ஒப்பீடை பற்றி பார்க்க போகிறோம். கீனிசம் கிளாசிசம். ஷார்ட் ரன் ஈக்விலிபிரியம் குறுகிய கால சமநிலை, லாங் ரன் ஈக்விலிபிரியம் நீண்ட கால சமநிலை. சேவிங்ஸ் இஸ் வைஸ் சேமிப்பு கெடுதல், சேவிங்ஸ் இஸ் சோஷியல் விக்ட்ரல் சேமிப்பு நல்லது. மேக்ரோ அப்ரோச் டு நேஷனல் ப்ராப்ளம் நாட்டின் பிரச்சனையை தாக்க பேரியல் அணுகுமுறை தேவை.
மைக்ரோ ஃபவுண்டேஷன் டு மேக்ரோ ப்ராப்ளம். நுண்ணிய அடிப்படையில் பெரிய சிக்கல்கள் தீர்வு காணும் அணுகுமுறை தேவை. ஸ்டேட் இனோவேஷன் அட்வொகேட். அரசின் தலையீடு அனுமதிக்கப்படுகிறது. கம்பேரிசன் ஆஃப் லாசிஸ் பேர் பாலிசி. தலையிடா கொள்கை வலியுறுத்தப்படுகிறது. கேபிட்டலிசம் இஸ் இன்ஹெரன்ஸ் கான்ஸ்டிடியூஷன். முரண்பாடுகளை கொண்டது முதலாளித்துவம். கேபிட்டலிசம் இஸ் வெல் அண்ட் குட். முதலாளித்துவம் சரியானது. கீனிசம் கிளாசிசம். பட்ஜெட் சுட் பி அட்ஜஸ்ட் டு பி ரெக்யர்மெண்ட் ஆஃப் எக்கனாமி. பொருளாதாரத்தின் தேவைக்கேற்ப வரவு செலவு அறிக்கை மாற்றிக்கொள்ளலாம். பேலன்ஸ் பட்ஜெட். சமநிலை வரவு செலவு அறிக்கை ஆதரிக்கப்படுகிறது. இன்ட்ரெஸ்ட் டு டிட்டர்மைன் பை டிமாண்ட் ஃபார் சப்ளை ஆஃப் மணி. பணத்தின் தேவை மற்றும் அளிப்புக்கு வட்டி விகிதம் நிர்ணயிக்கப்படுகிறது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிட்டர்மைன் டு சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சேமிப்பு மற்றும் முதலீடு ஆகிய இரண்டு வட்டி வீதம் நிர்ணயிக்கப்படுகிறது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு ஃப்ளோ. வட்டி வீதம் மாறிக்கொண்டே உள்ளது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஸ்டாக். வட்டி வீதம் மாறாதது. டிமாண்ட் கிரியேட் ஓன் சப்ளை. தேவை அதன் அளிப்பை உருவாக்கிறது. சப்ளை கிரியேட் இட்ஸ் ஓன் டிமாண்ட். அளிப்பு தன் தேவையை தானே உருவாக்கிறது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ரெக்கவர்ட் டு பார்ட்டிங் வித் லிக்விடிட்டி. வட்டி என்பது ரொக்க இருப்பை விட்டு கொடுப்பதற்கான வெகுமதி. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெக்கவர் டு சேவிங். வட்டி என்பது சேமிப்புக்கான வெகுமதி. Answer the following question. Number 1. Narrate the equilibrium between ADF and ASF. Second, explain the difference between classical theory and Keynesism theory. Students, learn and write well. Thank you students for watching this video. We can see your next class.